உதயநிதி அவர்கள் பேசின ஒரு வார்த்தை வந்து மிகவும் சர்ச்சையாச்சு, கைது செய்யப்பட்டார்னு. ஆனா திமுக சைடு என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் இதை விட பச்சையா பாருங்க, பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். உங்க கேள்வியில எல்லாமே அடங்கி போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நினச்சேன், சிரித்தேன். அண்ணன் யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்மை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம அந்த கதைக்குள்ளே போக வேணாம். தன்னம்பிக்கை இருக்கான்னு இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் அந்த தன்னம்பிக்கை இருக்கா இல்லையான்ட்டு. அதனால் அன்புமணி அண்ணன் வந்து நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும், யாரெல்லாம் இழிவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். I stand with உதயண்ணா. வெல்வோம், நாளை நமதே. கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேன். இல்ல, கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுறது தவறு இல்லை. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நம்ம இந்த 10 ரூபா ஃபெவிக்விக் வாங்குவோம், 40 ரூபா இந்த ஃப்ளெக்ஸ் குவிக் வாங்குவோம், 5 ரூபா கம்மு வாங்குவோம், இதெல்லாம் வாங்காதீங்க. அதுக்கு போல அக்காவை கூட்டு போயிருங்க. கூட்டு போய் மூஞ்சில் அக்காவை துப்பு சொல்லி அதை வச்சு ஒட்டிடுங்க, சரிங்களா? ஏன்னா அப்படி ஒரு ஒட்டு விட்டுறாங்க. அக்கா கொஞ்சமாக ஒட்டணும், இல்லைனா கொஞ்சமாக முட்டு கொடுக்கணும். இந்த நம்ம வடிவேல் ஒரு படத்தில் தண்ணி பீச்சிட்டு போயிட்டு இருக்கும், அவர் கொண்டு வந்து இந்த அண்டாவை கொடுத்து முட்டுன்னு சொல்கிற மாதிரி முட்டி ஒரு பீச்சிட்டுனா அதுக்கு மீறி தண்ணி பெய்யும். அந்த மாதிரி அக்கா வந்து முட்டு கொடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி முட்டு கொடுக்கக்கூடாது. அக்கா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேங்க. இதே வார்த்தைகளே இதே மாதிரி நாங்கள் இல்லை, உங்கள் ஆட்களே பேசுவாங்க. உங்கள் ஆட்கள் இப்போ அப்படி தானே பேசிட்டு அலைகிறாங்க. அவங்க யாராவது ஒருத்தங்க ஏங்க மற்றவங்களாம் வேணாங்க, நான் உங்களை ஒரு வார்த்தை டபுள் மீனிங்லேயோ நிறுத்தி அப்படி அந்த மீனிங்கில் ஏதாவது நான் சொல்கிறேன்னா கரெக்டாக மேடை நாகரிகம், யூடியூபர் நாகரிகம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் கரெக்டாக தானே பேசினார், கரெக்டாக தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? இதே இல்லைனா இதே உதயண்ணா, உங்கள் உதயண்ணா வந்து உங்களை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா துப்புனா தொடச்சுப்புன்னு சொல்கிற கதையா அண்ணன் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? போயிருவீங்களாக்கா? அப்படி போக மாட்டீங்கல்ல? போனாலும் போயிருவீங்க. யாருக்கு தெரியும், உங்கள் அப்பா தான் முட்டுலேயே முட்டு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டப்பா வேலை பார்க்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எட்டப்பா வேலை பார்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் ஸ்லீப்பர் செல், இதெல்லாம் டிஎம்கேக்கில் வந்த புது ஸ்லீப்பர் செல். இதுக்கெல்லாம் என்றைக்கு டிஎம்கேல வந்துச்சோ அன்றைக்கே டிஎம்கே க்ளோஸ். தான் பேசினேன், நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு குறிப்பாக இந்த கட்சியை, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். பெர்ஃபெக்ட் டைமிங். அதாவது வந்து தற்கொலை கூட்டமே சொன்ன போது அங்கே அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடிகளே வந்து சவுனி வேலை பார்க்கறதுக்கலாம், இல்லைனா வந்து இதுகள்லாம் வந்து உங்கள் கோஷ்டிகளே அப்படி தானா, இல்லைனா அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையா, யார் தற்கொலை இல்லை, யார் அபியூசர், யார் எவ்வளோ கேவலமான ஜென்மங்கள், எவ்வளோ கேவலமான பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தெளிவாக 2 நாளைக்கு முன்னாடி தெளிவாக வந்து நீங்கள் காமிச்சிட்டீங்க. அதாவது ஒரு தியாகியை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தியாகியை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது கூட இவ்வளோக்குலாம் யாரும் கலவரம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தியாகியை அரெஸ்ட் பண்ண மாதிரியும், அந்த தியாகியை அரெஸ்ட் பண்ண உடனே தமிழ்நாடே கொந்தளிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அத்தனை பேரும் டிஎம்கே சேர்ந்த அத்தனை பேருமே அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ரோட்டில் போகிறோன்னு அடிக்கிறீங்க, பத்திரிகையாளர் அடிக்கிறீங்க. எதுக்கு நீங்கள் எதுக்கு அடிக்கணும்? நீங்கள் அவங்க பொதுமக்கள் மேலே கை வைக்கிறேன்னு நான் பெரிய புடிங்களா? நீங்கள் இதில் எல்லாம் எத்தனை பேர் போராட்டத்தில் போய் கலந்துப்பீங்கல்ல, அந்த அத்தனை பேருக்கு கேட்குறேன், எப்படி இந்த வீடியோ வேணா ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். நீங்களாம் பெரிய புடிங்களடா? நான் கேட்குறேன், ஒரு 10 பேர் கூட சேர்ந்துட்டா புடுங்கி அறிவீங்களா? நீங்கள் ஒருத்தனா மண்ணெண்ணை தூக்கி ஊற்றிட்டு கொளுத்த போகிறேன்னு சொல்லிட்டுருக்கான், கொளுத்திட்டு போடா, அந்தால போய் சாவு, உன்னை எவங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான். என் மக்கள் ஒரு இதே ஒயின் ஷாப்புக்கு நீ போராடுறா, இல்லைன்னா மொத்த பேரும் இந்த மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, எனக்கு தெரில, இவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கல்ல, இவர் கூப்பிட்டு போகிறாங்க. இவர் என்ன தியாகம் பண்ணிட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு? நான் புரியலைங்க. மொத்த பேர் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐடிவிங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அத்தனை பேர் இறங்கி போராட்டம் பண்ணுங்க, கலவரத்தை ஏற்படுத்துங்க, என்னனாலும் பண்ணுங்கள், வன்முறை வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒன்று பண்ணாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ள மக்கள் பட்ட அவஸ்தை என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் கூட வெளியே பிறகு பயப்பட்டாங்க. ஐயோ இங்கே எங்கேயாவது போராட்டம் பேரில் நம்மளை அடிச்சு விடுவாங்களா, கடையை மூட சொல்கிறாங்க, கடையை திறக்க சொல்கிறாங்க, கடையை மூட சொல்கிறாங்க, திரும்ப திறக்க சொல்கிறாங்க, இவங்களை கண்டு பயமாக இருக்குது, கடையை உடச்சி போட்டுருவாங்களா, வெளியே போனால் அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அன்றைக்கி பயந்துருப்பாங்க. ஒருத்தன் உயிர் போயிருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ பயப்பட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். 40 வருஷம் திமுகவை பார்க்க போகிறோம். இப்போ தெரியுது 40 வருஷம் திமுக எப்படிப்பட்ட திமுக, அந்த இருக்கிற ஆட்கள்லாம் இன்னும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் காமிச்சிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது நடக்குமா நடக்காதான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்.
200 கொடுத்து கூட்டு வரும்போது சொல்லி கூட்டு வரணும். நம்ம எந்த கூட்டத்துக்கு வரோம், எந்த கூட்டத்துக்கு இது பண்ணுறோம், எதுக்கு போராட்டத்துக்கு வரோம், எதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலைஞர் ஒழிகன்னு சொல்லிட்டு மாட்டாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 கொடுக்குறது பெருசு இல்லைன்னா, ஒரு குவாட்ரு ஒரு பிரியாணி எல்லாம் கொடுக்குறதெல்லாம் பெருசு கிடையாது. எதுக்காக நம்ம சொல்லி கூட்டு வரோம், எதுக்காக என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட். நீங்கள் எப்பவும் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ரெடி பண்ணிட்டு வந்து வெளியே வந்து அவர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு படிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துட்டு இதான்ப்பா நீங்கள் கூவணும், இப்படி தான் கூவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும். இப்படி சொல்லாமல் வந்தால் இங்கே கலைஞர் ஒழிகன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கலைஞர் தான் ஒழிஞ்சிட்டாரு, சாரி கலைஞர் தான் வந்து இறந்துட்டாரு அப்படின்றக்க வர ஒழிகன்னு இங்கே பேசி என்ன பிரயோஜனம். ஆனால் என்ன வரும்போது சொல்லி கூட்டுவாங்க. நியூஸ் தமிழான்னு கேட்டு அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? என் கேமராமேனை அடிச்சு அவரு சட்டை இங்க பாருங்க, சட்டையெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளரை வந்து டிஎம்கே வந்து டிஎம்கேவினர், அதாவது வந்து கொத்துரிமை விஆர் ப்ரோடு கொத்துசுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து நியூஸ் 7 தொலைக்காட்சியை சேர்ந்த அத்தனை பத்திரிகை நிருபர்களை வந்து பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு, இந்த வின்னர் படத்தில் பார்த்துருப்பீங்களா, வடிவேல் நடந்து வருவார் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிலோ சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன அடி அப்படின்னு சொல்கிற கதையை உட்காந்து 2 பேர்த்தையும் அடித்து துவைச்சிருக்காங்க. அதுவும் நியூஸ் 7 சொல்லிட்டு கேட்டு அடிச்சிருக்காங்க. எதுக்கு? ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக வெளியே தூக்கி வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலையில் ஒரு கொட்டு அனுப்பி போட்டாங்க பார்த்தீங்களா, அதனால அந்த வன்மத்தை எங்கே காட்டுறாங்க பார்த்தீங்களா, நியூஸ் 7 சொல்லி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏண்டா நீ உள்ளே உட்காந்துருந்துட்டு ஒரு தொலைக்காட்சின்னு இருந்தால் அந்த தொலைக்காட்சியில் நடுநிலையாக பேசணும். நீ விட்டுட்டு உட்காந்து டிஎம்கேக்கே சொம்பு அடிச்சிட்டு இருந்தான்னா உன்னை வெளியே தான் தூக்கி போடுவாங்க. அப்போ வெளியே தூக்கி போட்டால் அப்போ அது கரெக்டாக நியாயம் தானே. உங்கள் கலைஞர் டிவி மாதிரி உட்காந்து இருந்துக்கிட்டு ஒரு கோட்டை போட்டு விட்டுட்டு இந்த சிக்கன் 2 சைடும் இந்த காடை ஃப்ரை பண்ணுற மாதிரி உட்காந்து போட்டு ஒரு முதலமைச்சரை கேவலப்படுத்துறீங்களே, அந்த மாதிரி உட்காந்து எல்லா டிவிலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது நம்ம ஒன்று பண்ணலாமா? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு முன்னாடி பூ போட்ட சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு கட்டி அழிஞ்சிட்டு இருந்தார். அவங்கள வந்து எல்லாத்தையும் இது பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு இப்போ ஐடிவிங்கில் போட்டு வச்சுருக்கீங்களே, பிராய்லர் கோழியை உளிச்சு இப்படி தொங்க விட்டு அந்த சட்டையை மாட்டி விட்டு சுட்டுருமா, எரிச்சிருமா, ஏதாவது காடை ஃப்ரை இல்லைனா வந்து தந்தூரி அந்த மாதிரி ஏதாவது போட்டுருமா ப்ரோ? என்னடா இது, என்ன ஐட்டிங் வச்சுருக்கீங்க? நீங்களாம் வந்து காமராஜ் அவர்களை இழிவாக படம் வரைஞ்சி காமிச்சவங்க தானே. வேறு உங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்? அந்த புத்தி என்ன புத்தின்னு இப்போ காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா? தயவுசென்னு சொல்கிறேன், நான் வந்து இந்த திராவிடம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை தான். அப்போனா அந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். என்னதான் அவங்க தப்பு பண்ணாலும் பல இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அந்த கட்சியை தேவையில்லையேன்னு தோணுது. இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் வெறுப்பு, அந்த வெறுப்பு பார்த்திங்களா, அந்த வெறுப்பு ஒவ்வொருத்தவங்களையும் உள்ள ஆழமாக பதிஞ்சிட்டு இருக்குது. அந்த வெறுப்புனாலேயே நீங்கள் வந்து சுட போகுது. அது வந்து அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த நெருப்பில் காலை வைக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் இதே தவற செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கால் மட்டும் சுடாது, மொத்தமாக சுட்டுப்படும், பார்த்துடுங்க. அதனால் வந்து பார்த்து நிதானமாக நீங்கள் டிஎம்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உட்காந்துருந்து இந்த காடை ஃப்ரை பண்ணுறது, இந்த முதலமைச்சர்னு சொல்லாமல் அவமரியாதையாக உட்காந்து பேசுகிறது, கருத்துக்களை எடுத்து வைங்க. நான் உங்களை வந்து வாங்க போங்க அப்படின்னு சொன்னால் மரியாதையாக இருக்கும். வாடா போடான்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? உங்களோட மூத்த தலைவர்கள் யாரையாவது ஒருத்தாங்களே, நான் வாடா போடா அடே மயிராண்டி நீ எல்லாம் பெரிய பிடிங்க இப்படி உட்காந்து பேசினா நீங்கள் உட்காந்துட்டா சூப்பர் ப்ரோ நல்ல மரியாதை பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல நீங்கள். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார்? அந்த கூட்டத்தில் அரசியல் சார்ந்து பேசினா ஓகே. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே அவங்க பேரை சொல்கிற தப்பு இல்லை. த்ரிஷான்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும்? தவிர்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு வேறு மாதிரி போயிருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாதீங்க, அரசியல் நாகரிகத்தோடு நடங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வேறு மாதிரி அந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு லிங்க் பண்ணி நீங்கள் பேசும்போதும் அது அவரோட பர்சனல். அப்போனா உங்கள் பர்சனலுக்கும் வரலாம். அதாவது இதெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது சில ஒரு ஆள் போஸ்ட்டு போடுது, புறம் பேசுகிறவங்க இதுக்கு நம்ம மடிந்தே போகலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அதுக்கு பொருளாக தான் அப்படி வருது. அப்போ இது யாரை சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, டைமிங்கில் அடிக்கிறாங்க, யாருக்காக சப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அறிஞ்சு ஆராயலாம். ஒரு சில பேர் துபாயெல்லாம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு வந்துட்டா தான் சொல்கிறாங்க, துபாயில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அப்பப்போ பார்த்துட்டு வரதா சொல்கிறாங்க. அப்போது இதை பேசணுன்னா இங்கே ஒருத்தவங்க தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள பேசணுன்னா இங்கே நிறைய தோண்டி எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து அதனால் அவங்கவுங்க இதில் தோணுன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். சாக்கடை நாற்று அடிச்சுட்டு இருக்கும். தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டால் சரிதான். இல்லைனா வந்து அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா.